ஹாய் வியூவர்ஸ், நேற்று நடந்த ஒரு அதிசயம் என்னன்னா, நேற்று சர்ச்சில் போனேன். சர்ச்சுக்கு போகும்போது எனக்கு ஆண்டவர் இட்லி கறி அப்படி கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவர் என் தேவையை சந்தித்தார். நேற்று ஆண்டோட ஆலயத்தை முடித்து சின்ன ஒர்க் முடிக்கும் ஆண்டுக்கு பண்ணார். காலையில் வர சொன்னார், ஆனால் அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. வேலை முடிச்சுட்டு ஆலயம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற ஒரு இது இருந்தது. அந்த வேலையை ஆண்டவர் கிருபையாக செய்ய முடித்தார். என்ன எனக்கு உதவியாக ஒரு 3 பேரை தந்தார். ஆண்டவர் கிருபை பாராட்டினார். எனக்கு பற்றி ஸ்நாக்ஸ் கடையாக அவர் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அப்புறம் நான் ஆலயத்துக்கு போனேன். ஆலயத்துலேயும் சண்டே கிளாஸ் பசங்களுக்கு டீச்சர்ஸோட இது இருந்தது. ஸோ அங்கே ஆண்டவர் அதிசயத்தை நடத்தினார். அங்கேயும் என்னை போஷித்தார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டிலையும் ஆண்டவர் வந்து போஷித்து நடத்தினார். எதற்காக இதை சொல்கிறேன்னா, அன்பு சகோதரர்களே, கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லை. எவ்வளோ இடர்கள் இருக்கலாம், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம், எவ்வளோ சோதனைகள் இருக்கலாம். என்னடா நம்ம வாழ்க்கையில் அந்த நேரத்தை அந்த பாரத்தை இறக்கி வச்சேன். அவர் ஏதாவது ஒன்று செய்வார். அதான் என்னுடைய விசுவாசம். இதெல்லாம் தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் குடியரசு தினம். என்னுடைய சங்கத்திலேருந்து போனோம். ஸோ அந்த சங்கத்தில் குடியரசு தினத்தை கொண்டாடி டிஃபன் சாப்பிட்டு அங்கேருந்து வந்தோம். ஒரு சின்ன வேறு மேலே இருந்தது. அது ஆண்டோட கிருபையில் முடித்தோம். ஸ்னீசாகவே பார்த்துக்கிட்டோம், சாயந்தரமாக பார்த்துக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் ஆண்டோட கிருபை தான். ஸோ இன்னும் ஆண்டோட கிருபையாக வழி நடத்தினாங்க. இதெல்லாம் தேங்க்யூ ஜீசஸ். எல்லாேருக்கும் என்னோடய ஹாப்பி குடியரசு தினம். இதுக்கப்புறம் என்ன, ஈஸ்டர் தான் வருது. அதுக்கப்புறம் 27வது குடியரசு தினத்துக்கு நம்ம போகிறது பெரிய விஷயம்தான். ஏன்னா சுதந்திரம் கழிச்சு 27 வருஷம் ஆயிடுச்சு என்பது அது பெரிய விஷயம்தான். ஆனால் அது கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம நாடு இன்னும் வளர்ச்சியை நோக்கி போகணும். இன்னும் மெய்யான தேவன் யார் என்பது அநேக ஜனங்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கிறாங்க. அது ஒன்று. இன்னும் சில காரியங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, கர்த்தருக்குள்ளே இருந்து ஆண்டவர் மாற்றி தருவார். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைச்ச மாதிரி ஒரு உலகம் அமையல. இன்னும் ஆதாம் ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு கோபம் இருந்தது, கஷ்டமும் இருந்தது. அதுக்கப்புறம் நோவா காலம் வந்தது. நோவா காலத்துலேயும் ஆண்டவர் நினச்ச மாதிரி வராதனால ஜலத்தில் அடித்தார். இருந்தாலும் ஆண்டவர் மனுஷன் மேலே வச்சுருக்கிற தயவு நிமித்தம் திருப்பி நோவா வச்சு ஒரு சன்னதியை உருவாக்கி பெரிய கூட்டத்தை உருவாக்கினார். அதுக்கப்புறம் நம்மலாம் வந்தோம். இப்போவும் ஆண்டவர் சிலதை எதிர்பார்க்குறாரு. சில காரியங்களும் நினைக்கிறாரு. ஆண்டவர் நினச்ச மாதிரி அமைக்கணும்னு பார்க்குறாரு. அப்படின்னு தெரியல. அது வேதத்தில் போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது, வெளிப்படுத்துறதுல. ஸோ இது எப்படியோ அவனோட வருகைக்குள்ளே நம்ம ஆயத்தமாக இருந்தால் கர்த்தருக்கு பெரிய பாக்கியம். ஆனால் அது ஆயத்தப்படுறதுக்கு நம்மளால் முடியாத, ஆண்டோட தான் முடியும். எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில விஷயங்கள் நமக்கு கஷ்டம் இருக்கும்போது தான் இருக்கும். அந்த பாரத்தை ஆண்டவர்கிட்ட இறங்கி வச்சுட்டு ஜெபம் செய்யுங்க. அந்த ஆண்டவர் பார்த்துட்டு இன்றைக்கி நிறைய காரியங்கள் கிறிஸ்துவ வட்டாரத்தில் ஏன் நிறைவேறாமல் இருக்குதுன்னா, ஜெபம் இல்லை, சரியான ஜெபம் இல்லை, சரியான பரிசுத்தம் இல்லை, சரியான ஒரு கர்த்தர் நினச்ச அந்த தாட் இல்லை, அந்த அப்புறம் என்ன சொல்ல, ஒரு தியாகமுள்ள ஒரு ஜெபம் இல்லை, அதுக்கப்புறம் கருத்துள்ள ஒரு ஜெபம் இல்லை. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்படி சொல்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.